ஹாய்மா. ஹாய்மா. இப்போ லார்ட் கணேஷ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேயா? ஓகேம்மா. லார்ட் கணேஷ் பார்த்துருக்கீங்களாம்மா நீங்கள்? பார்த்துருக்கேம்மா. எப்படிம்மா இருப்பார்? என்ன மாதிரி இருப்பார்? எலிஃபென்ட் மாதிரி இருப்பாரு. அப்படியா? அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கு? எலிஃபென்ட். எலிஃபென்ட் மாதிரி இருக்கா? ஆஹா. ஏன் அப்படி இருக்கு? ஏன் அப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பால் கணேஷ் ஸ்டோரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஏன் அப்படி இருக்கு? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா எலிஃபென்ட் ஃபேஸ் எடுத்து வந்து அங்கக்குள்ள வச்சுட்டான். அப்படியா? எலிஃபெண்ட்டோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்களா? ஓகே. ஸோ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து பார்வதி இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கவு இல்லை, நந்தி அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நான் வந்து நீராட போகிறேன், யார் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்கிறாரு அவரும். கொஞ்ச நேரம் கழித்து யார் வராங்க? சிவன் வராரு. சிவன் வந்த உடனே இவருக்கு வந்து ஐயோ சிவன் வராரு, சிவனை வந்து உள்ளே விடக்கூடாதுன்னு, விடலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி சிவன் வந்து உள்ளே விடலாம் போல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வந்து உள்ளே விட்டுட்டார். அப்புறம் உள்ளே வந்து பார்வதி இருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. எப்படி வந்து நீ உள்ளே விடலாம், நான் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, சரி ஓகே, நந்தி ராஜா வந்து சிவனோட டிவோட்டி தானே, அதனால அவர் வந்து சிவனை எதிர்த்து பேச முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே விட்டுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்குன்னு ஒருத்தவங்களை வந்து உருவாக்கணும், அப்போ தான் அவங்க வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற பொருள்லாம் யூஸ் பண்ணி யாரை உருவாக்குனாங்க, ஒரு குட்டியாக ஒரு பொம்மை மாதிரி ஒன்று உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. அதுதான் யார்? பால் கணேஷ். அது யார்? பால் கணேஷை உருவாக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, பால் கணேஷ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நீராட போகிறேன், என்ன பண்ணக்கூடாது, யார் வந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ பால் கணேஷும் அவங்க மம்மி சொன்ன பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு யார் உள்ளே வந்தாலும் விடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவோடு இருக்கார். அப்போது கரெக்டாக அந்த டைம் பார்த்து யார் வரா, சிவா வராரு, லார்ட் சிவா வராரு. அவர் வந்த உடனே உள்ளே போகிறாரு, எதுவுமே கேட்காம அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. உடனே அதை பார்த்தோன்னே பால் கணேஷ்க்கு கோவம் வந்துருச்சு. எப்படி நீங்கள் வந்து உள்ளே போகலாம், நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்ல, நீங்களாம் உள்ளே போகக்கூடாது, பார்வதி அம்மா வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிவனுக்கு கோவம் வந்துருச்சு, நீ வந்து என்ன உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோவப்படுறாரு. அப்புறம் ஆனாலும் வந்து அவர் என்ன பண்ணல, உள்ளே விடலை. அவர் உள்ளே விடலன்னொடனே இன்னும் கோவம் வந்துருச்சு சிவனுக்கு. அப்புறம் வந்து எல்லாரும், பிரம்மா, அப்புறம் வந்து நந்தி, எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, உள்ளே விடு, சிவனை உள்ளே விடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பால் கணேஷ் கேட்கவே மாட்டேன்றாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, சிவனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன பண்ணார், அவர் கையில் வச்சுருந்த சூலாயுதத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாரு,
வெட்டிட்டார் பால் கணேஷோட ஹெட்டை வெட்டிட்டார் வெட்டியே போட்டுட்டாரு. வெட்டின உடனே கரெக்டாக இது என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு பார்வதி உள்ளேருந்து வராங்க. உள்ளேருந்து வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. எப்படி நீங்கள் என் பையனோட தலையை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு, எனக்கெலாம் தெரியாது, எனக்கு வந்து என்ன பண்ணணும், பால் கணேஷ் வந்து திரும்ப உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிவன் என்ன சொல்கிறாரு, என்னோட சூலம் வச்சு வெட்டினால அதை திரும்ப வந்து ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. உடனே பிரம்மா சொல்கிறாரு, வேறு ஏதாவது ஒரு உயிரோட தலையை எடுத்து நம்ம வைக்கலாம், அப்போ ஒட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, யார் இது, ரெடி ஆயாச்சு, ஹூஸ் திஸ், ஓகே ஓகே. உடனே சிவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் போங்க, நார்த்து சைடு இருக்கிற ஏதாவது ஒரு உயிரை, நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற உயிரை வந்து எடுத்துகிட்டு, அதோட தலையை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வந்து வச்சுக்கலாம், பால் கணேஷோட உடம்போடு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நந்தி அப்புறம் நிறைய பேர்லாம் சேர்ந்து போகிறாங்க. போய் தேடி தேடி பார்க்குறாங்க. அவர் என்ன சைடு சொன்னார், நார்த்து சைடு சொன்னார். அந்த சைடு தூங்குற மாதிரி யாருமே அவங்களுக்கு கண்ணுக்கு கிடைக்கல. அப்புறம் அவங்களும் வந்து தேடி பார்த்துட்டு கடைசியாக யாரோட ஹெட்டு கொண்டு வந்தாங்க கண்ணு, குட்டி எலிஃபண்ட் ஒருத்தன் வந்து நார்த் சைடு தூங்கிட்டு வந்திருக்கான், அவனோட ஹெட்டை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னது இது, ஹியூமன் பீயிங்க்கு போய் அனிமலோட ஹெட்டு கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, யாருமே நார்த் சைடு தூங்கலை, இந்த எலிஃபெண்ட் மட்டும்தான் நார்த் சைடு தூங்கிட்டு இருந்தது, அதனால் அதோட ஹெட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ஹெட்டை வந்து ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த எலிஃபெண்ட்டோட ஹெட்டையே ஒட்டிட்டாங்க. அதனால தான் என்னாச்சு, யாருக்கு எப்படி ஹெட் இருக்கு, பால் கணேஷ்க்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்த எல்லா கடவுளும் சேர்ந்து ஆசீர்வாதம் செய்கிறாங்க. அதனால தான் கோயிலுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க, பால் கணேஷ் இருப்பார். பால் கணேஷை கும்பிட்டு தான் நம்ம எங்கே போவோம், மற்ற சாமியெல்லாம் கும்பிடுறதுக்கு உள்ளே போவோம். அதான் அவர் முதன்மை கடவுள். தேங்க்யூ.